அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணும். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணும். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணும். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறை அன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அனைவரும் புனித பேதுருவின் வழிவந்து திரு அவையை வழிநடத்தும் தலைவர்களாக இருக்கின்றனர். ஆய்வுகள் மறைமாவட்டத்தின் தலைவர்களாக இருந்து வழிநடத்துகின்றனர். பங்கு தளத்தின் தலைவராக குருக்கள் வழிநடத்துகின்றனர். இறை மக்களாக நாம் அனைவரும் குருக்களை ஆய்வுகள் குருக்களின் தலைத்துவத்தை ஏற்க பயன்படுத்துகிறோம். மூவொரு இறைவன் அன்பு உறவு பூவினில் நமது குடும்ப வாழ்வு. மூவொரு இறைவன் அன்பு உறவு பூவினில் நமது குடும்ப வாழ்வு. ஆதி முதலே நன்றென கண்டு ஆண்டவர் தாமே அமைத்த படைப்பு அன்பின் ஆலயம் குடும்பம், உறவின் சங்கம்
படைத்தார். மனிதரை படைத்தார். அன்பு உறவை அவர்களில் விதைத்தார். அவர்களில் விதைத்தார். ஆணும் பெண்ணுமாய் மனிதரை படைத்தார்.